السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. واعف عنهم واصفح إن الله يحب المحسنين. صدق الله العلي العظيم. وقال أيضا: خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا ربنا مرشدنا محمد صلى الله عليه وسلم: سل من قطعك واعف عمن ظلمك واحسن الى من اساء اليك. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد، طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عدد كمال الله وكما يليق بكماله. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய தூதர் பெருமானார் ஃபாத்திமா ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சோட்டை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நல்லடியார்கள், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள் மீதும், நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்கள் மீதும், இங்கு கொடுமையிருக்கும் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் தங்கு தடையின்றி நின்று நிலவட்டமாக ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரின் மீது வந்து சேரட்டுமாக. அவனுடைய ஒற்றா கருணையினால் நம் அனைவருடைய பிள்ளைகளை மன்னித்தருள்வானாக. யார் யாரெல்லாம் கடனாலும் நோயினாலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடன் இல்லாத வாழ்க்கையும் பரிபூர்ணமான ஷிஃபாவையும் கொடுத்தருள்வானாக. நம்ம அனைவருடைய ஆஜத்துகளையும் அல்ல ரஹ்மான் நிறைவேற்றி தந்தருவானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த எல்லா குற்றங்களையும் பிழைகளையும் மன்னிக்கின்றான். அவனுக்கு மாறு செய்கின்ற பொழுது அவன் அதை மன்னிப்பது கிடையாது. ஒரு பாவத்தை மாத்திரம் அவன் மன்னிக்க மாட்டான். அதுதான் அவனுக்கு மாறு செய்யக்கூடிய ஷிர்க். அந்த ஷிர்க்கை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மன்னிக்கவே மாட்டான். ஒருபோதும் மன்னிக்கும் தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான்: ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். நபியே நாயகமே, நீங்கள் மன்னிப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ நபர்கள் பல இன்னல்களையும் சிரமங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்த போதிலும் கூட அதை எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்தது மாத்திரமல்லாமல் அவர்களை மன்னித்துதான் வாழ்ந்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் காணலாம். அது தனது சொந்த காரியமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் துன்பங்களோ இன்னல்களோ குறைகளோ கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து மறந்து வாழ்ந்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் காணலாம். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்த முகத்தோடு பார்க்க மாட்டார்கள். மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு தான் பார்த்தார்கள் என்பதாக வரலாற்றில் காணலாம்.
ஒரு சமயம் மஸ்ஜித் நபவியில் ஒருவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார், அந்த நபரை பார்க்கின்றார்கள். சஹாபாக்கள் அந்த நபரை துரத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில், அந்த நபரை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவரை ஒழுங்காக நீங்கள் சிறுநீர் கழிக்க விடுங்கள். அப்படி அவர் ஒழுங்காக அவர் கழிக்காவிட்டால் பெரும் விளைவுக்கு ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டது மாத்திரமல்லாமல் அந்த நபரை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர் இருந்த இடத்தில் தண்ணீரை ஊற்றினால் சுத்தமாக ஆகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் சிறுநீர் கழித்து விட்டு வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இது இறைவனுடைய ஆலயமாகும், இறைவனுக்கு இபாதத் செய்யக்கூடிய அவனுடைய பள்ளியாகும். இந்த இடத்தில் அருவருப்பான காரியங்கள் செய்வதோ அல்லது அருவருப்பான செயல்கள் செய்வதோ கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்லாமல், அறிவுரை சொன்னது மாத்திரமல்லாமல் அவரை மன்னித்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றில் காணலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதாலும் சரி சொல்லாலும் பல கவலைகளை எல்லாம் உண்டாக்கினார்கள் எதிரிகள். அப்படி எதிரிகளுடைய தலைவர், முனாஃபிக்கினுடைய தலைவன் ஒருவன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தகப்பனார் உபை இப்னு சலூல் என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் இன்னல்களை கொடுத்தான். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் மீது இட்டு கட்டினான், அவதூறாக இட்டு கட்டினான். அந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பெரும் மனம் கஷ்டத்தை ஏற்படுத்தினான் உபை இப்னு சலூல் என்பவன். அது மாத்திரமல்லாமல் எனக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அங்கிருந்து சஹாபாக்களில் இருந்த ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை மனவேதனைக்கு ஆளாக்கப்பட்டவன் யார், மன கஷ்டத்திற்கு உண்டாக்கியவன் யார், அவன் யார் என்று சொல்லுங்கள். எங்களுடைய அவுஃப் கூட்டத்தார்கள் யாராவது உங்களை மனது கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களா, மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்களா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் என்னிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்கின்றேன், அவருடைய தலையை நான் சீவி விடுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை கலங்கப்படுத்திய அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தகப்பனார் உபை இப்னு சலூல் என்பவன் பல கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமத்திற்கு ஆளாக்கினார் அவர்களை. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி குடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் குடித்து அந்த மீதம் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் என்னிடத்தில் தாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், எதற்காக என்று கேட்கின்ற பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தண்ணீரை நீங்கள் குடித்து வைத்திருக்கக்கூடிய முபாரக்கான மீதம் தண்ணீரை என்னுடைய தந்தையிடத்தில் நான் கொண்டு போய் கொடுக்கின்றேன், அவருடைய உள்ளம் சுத்தமாகும் என்பதாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். ஹதீஸின் விரிவுரையில் சொல்வார்கள், லஅல்லல்லாஹு தஹ்யீர கல்பஹு, என்னுடைய தந்தைக்கு என்னுடைய முபாரக்கான தண்ணீரை நான் கொடுப்பதன் மூலமாக அவருடைய உள்ளம் சுத்தமாகும் என்பதாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடித்து மீதம் வைத்திருக்கக்கூடிய அந்த முபாரக்கான தண்ணீரை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் கொடுக்கின்ற பொழுது இது என்ன தண்ணீர் என்று உபை இப்னு சலூல் என்பவர் கேட்கின்றார். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இதுதான் காருண்ய வல்லல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து மீதம் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் என்பதாக சொல்கின்ற பொழுது உபை இப்னு சலூல் என்பவர் சொன்னார், ஹல் ஜித்து பி பௌலி உம்மிக், ஹல் ஜித்து பி பௌலி உம்மிக், இந்த தண்ணீருக்கு பதிலாக உன்னுடைய உம்மாவினுடைய சிறுநீரை கொண்டு வந்திருக்கலாம் என்பதாக ஒரு அருவருப்பான தண்ணீருக்கு ஒப்பாக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து வைத்திருக்கக்கூடிய மீதமான முபாரக்கான தண்ணீரை ஒரு அருவருப்பான நீருக்கு ஒப்பிட்டு காட்டுகின்றார். காட்டியது மாத்திரமல்லாமல் அந்த தண்ணீரை வேகமாக வீசி எறிகின்றார் உபை இப்னு சலூல் என்பவர்.
அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் நாம் தான் கேட்டோம், நீங்கள் குடித்து மீதம் வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை என்னிடத்தில் தாருங்கள், அதன் மூலமாக என்னுடைய தந்தையினுடைய உள்ளம் பிரகாசமாகும், சுத்தமாகும் என்பதற்காக நாம் தான் கேட்டோம். ஆனால் இந்த முபாரக்கான தண்ணீரை ஒரு அருவருப்பான நீருக்கு ஒப்பிட்டு காட்டுகின்றான் அல்லவா என்று கோபப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு தந்தை மகன் தந்தையை கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றதா, மகன் தந்தையை கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றதா என்பதாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விஷயத்தை சொல்கின்றார்கள். இப்படி சொல்லிவிட்டார் என்னுடைய தந்தை என்று சொன்னது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தனுப்பிய தண்ணீரை அவன் இப்படி அருவருப்பான நீருக்கு ஒப்பிட்டு காட்டுகின்றார் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை தண்டிக்கவில்லை, பழிவாங்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்னவென்று சொன்னால் யாரையும் உடனே பழிவாங்க மாட்டார்கள். பழி வாங்கியதாக நாம் வரலாற்றில் காணுவது அறிவு. அப்படி இருக்கின்ற பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையை கையாளு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் உங்களுடைய தந்தை என்பதாக அறிவுரை சொல்லி அந்த சஹாபியை அனுப்புகின்றார்கள். ஒரு கட்டத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை உபை பின் சலூல் என்பவன் முனாஃபிக்குகளுடைய தலைவன் என்பவன் வஃபாத்தாகிவிட்டான். வஃபாத்தான பொழுதிலும் கூட அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார், அவருக்காக நீங்கள் தான் தொழுகை வைக்க வேண்டும், ஜனாஸா தொழுகை நிறுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவருக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். உங்களோடு இருக்கக்கூடிய நீங்கள் அணிந்திருந்த மேலங்கியை என்னுடைய தந்தைக்காக நீங்கள் கழற்றி தர வேண்டும் ஆடை என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு அணிந்திருந்த அந்த சட்டையை கழட்டி கொடுக்கின்றார்கள் கஃன் துணிவதற்காக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், பல விதத்தில் உபை பின் சலூல் என்பவன் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கின்றான், பல இன்னல்களையும் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் எல்லாம் கொடுத்திருக்கின்றான், அப்படி இருந்த போதிலும் கூட நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான பதிலை சொன்னார்கள். இந்த ஆடை என்பது என் மேனியோடு ஒட்டிய துணி, இதன் மூலமாக அவனுடைய குறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான், அவனுடைய பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான் என்பதை சொல்லிவிட்டது மாத்திரமல்லாமல் உபை பின் சலூல் என்பவனுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகைக்காக முன்னிறுத்துகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக ஆயத்தை இறக்கின்றான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அலா கபரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையின் மூலமாக ஆயத்தை இருக்கின்றான், இது போன்று உண்டான முனாஃபிக்குகளுடைய தலைவர்களுக்கும் சரி முனாஃபிகளுக்கும் சரி நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் வலா தகும் அலா கபரி மின்ஹும் மாத அலா கபரி, அவர்களுக்காக அவருடைய கபர் ஷரீஃபில் நின்று அவர்களுக்காக நீங்கள் பணிவிடை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகையை நடத்துவதற்காக முன்னெடுத்து நின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருநாமம் இறங்கிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை வைக்கவில்லை, மாறாக உபை பின் சலூல் என்பவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மடியில் வைத்து தன்னோடு உமிழ் நீரை அந்த முபாரக்கான மேலங்கில் தடவினார்கள். அதாவது உபை பின் சலூலுடைய உடம்பில் தடவுகின்றார்கள். தடவியது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அங்கிருந்த எல்லா முனாஃபிக்குகளும் சரி வியந்து ஆச்சரியப்படுகின்றார்கள். ஒரு தலைவர் என்னதான் இவருக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரி, பல இன்னல்கள் கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி, இப்படி ஒரு குணம் இருக்கின்றது என்பதாக அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் அங்கிருந்த எல்லா நபர்களும் ஆச்சரியப்படுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்னவென்று சொன்னால், யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டித்ததாக வரலாறு நாம் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வருகின்றார்கள். அவர்கள் குழந்தை உண்டாகி இருக்கின்றார்கள், ஹம்லாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது குர்பா பின் அஸ்வத் என்ற முனாஃபிக்கின் ஒருவன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கொண்டிருந்த ஒட்டகத்தை காலை இழுத்து விடுகின்றான்.
தடுத்து விடுகின்றான். அதன் மூலமாக ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே விழுகின்றார்கள். கீழே விழுந்து ஒரு பாறையின் மீது அவர்களுடைய வயிறு இடுபடுகின்றது. அதன் மூலமாக அவர்கள் கொஞ்ச நாள் அவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் குழந்தை உண்டாகின்றார்கள் அல்லவா, அந்த குழந்தை கலைந்து விடுகின்றது. அதன் மூலமாக அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுகின்றது, கிடைக்கின்றது. கிடைத்தது மாத்திரமல்லாமல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு அதாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தடுத்தானே அவன் மக்காவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றான், மக்காவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அது போன்று எனக்கு இன்னல்களையும் தொந்தரவுகள் எல்லாம் கொடுத்தவர்கள் எல்லாம் மக்காவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் நீங்கள் கத்தல் செய்து விடுங்கள் என்பதாக சஹாபாக்களிடத்தில் உத்தரவு கொடுக்கின்ற பொழுது அந்த 15 பேர்களில் ஒருவன் தான் உக்பா பின் அஸ்வத் என்பவன். அவன் இந்த செய்தியை கேட்டுவிட்டது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடு வருகின்றான். வந்து சொல்கின்றான், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளாரை இப்படி ஒரு கஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டேன். அது மாத்திரமல்லாமல் அவருடைய குழந்தை களைவதற்கு நான் காரணமாகிவிட்டேன். நான் இந்த அளவிற்கு அவருக்கு சிரமத்தை கொடுத்து விட்டேன். அவர்கள் இறப்பதற்கு நான் தான் காரணம். என்னை மன்னித்து விடுங்கள், தௌபா செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டது மாத்திரமல்லாமல் நான் இஸ்லாத்தை தழுவேன் என்பதாக சொல்லி காட்டினார். அதன் மூலமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா இஸ்லாத்தை தழுவினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பா பின் அஸ்வதை மன்னித்தார் என்பதாக வரலாற்றில் பார்க்கலாம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுக்கு யகூதியான பெண்மணிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த யகூதியான பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி அவர்களை பழித்திருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களும் விருந்துக்கு அழைக்கின்றார். விருந்துக்கு அழைத்து அந்த இறைச்சி பலவிதமான இறைச்சி எல்லாம் உணவுகள் எல்லாம் தயாரித்து வைத்திருக்கின்றால் அந்த இறைச்சியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணக்கூடிய இறைச்சியில் விஷத்தை கலந்திருக்கின்றார். அதில் எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த விருந்து உபசரிப்பில் ஒரு சஹாபி மாத்திரம் அதை உண்ணுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகின்றது இந்த இறைச்சியில் விஷம் கலந்து கொண்டிருக்கின்றது என்பதால் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பெண்மணியத்தில் கேட்கின்றார்கள், இந்த இறைச்சியில் விஷம் கலந்திருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது அந்த யகூதி பெண்மணி கேட்கின்றார், மன் அக்பர்த யா ரசூலல்லாஹ், மன் அக்பர்த யா ரசூலல்லாஹ், இந்த இறைச்சி துண்டில் விஷம் கலக்கப்பட்டிருக்கின்றது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த இறைச்சி துண்டை காட்டி ஹாதிஹி ஷாத்துன், இந்த இறைச்சி துண்டு தான் என்னத்தில் சொல்லியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழித்திருக்க வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த விருந்து உபசரிப்பு யகூதி பெண்மணி ஏற்பட்டிருக்கின்ற, அதாவது விருந்து உபசரிப்பு ஆரம்பித்திருக்கின்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த யகூதியான பெண்மணியும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்பதாக பைஹகி இமாம் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அநீதம் செய்தாலும் சரி அவர்களை மன்னித்துதான் வாழ்ந்ததாக வரலாற்றில் காணலாம். செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையை அழைக்கின்றார்கள், பணியாளர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த பணியாளரை ஒரு நாள் அழைக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கின்ற பொழுது அந்த அடிமை பதில் கூறவே இல்லை. முதல் தடவை அழைக்கின்றார்கள், இரண்டாவது தடவை அழைக்கின்றார்கள், இப்படி 3 தடவை அழைக்கின்ற போதிலும் கூட அந்த அடிமை பதில் கொடுக்காமல் எதையோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பார்க்கின்றார். அவர் என்ன செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் படுத்து எதையோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நான் இத்தனை தடவை உங்களை அழைத்தேனே, ஏன் நீங்கள் வரவில்லை என்று கேட்கின்ற பொழுது அந்த நபர் அசால்ட்டாக பதில் சொல்கின்றார், நாயகமே, நீங்கள் தான் தண்டிக்க மாட்டீர்கள் அல்லவா, தண்டனை கொடுக்க மாட்டீர்கள் அல்லவா, அதனால் தான் நான் இப்படி இருந்தேன் என்பதாக அந்த அடிமை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயங்களை பார்த்துதான் சஹாபாக்களும் வளர்ந்தார்கள். அதே போன்றுதான் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையும் வாழ்ந்தார்கள் என்பதாக நாம் வாழ்க்கையாளலாம். அதே போன்று சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், 400 வருட காலமாக
ஃபிரௌன் என்பவன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். என்னை விட யாரும் இறைவன் கிடையாது என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்லாமல் உன்னுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்படி இருக்கின்ற பொழுது அவனை ஏன் இன்னும் விட்டு வைத்து இருக்கின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னானாம், இன்னஹு ஹுஸ்னுல் குல்க், அவனிடத்தில் ஒரு பண்பு இருக்கின்றது, அவனிடத்தில் ஒரு குணம் இருக்கின்றது. என்னவென்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், அவன் நிறைய பணியாளர்களை வைத்திருக்கின்றான், நிறைய பணியாளர்கள் அவனுக்கு சேவை செய்வதற்காக வைத்திருக்கின்றான். ஆனால் அந்த பணியாளர்களை மென்மையாக அவன் கவனிப்பான். அதாவது வன்மையாக அவரை கவனிக்காமல் மென்மையாக நடந்து கொள்வான். கடுகடுப்பான முகத்தோடு அவர்களை உபசரிக்காமல் நல்ல முகத்தோடு அவர்களை எல்லாம் அணுகுவான் என்பதற்காக வேண்டிதான் அவனை நான் விட்டு வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான் என்பதாக வரலாற்றில் காணலாம். இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய பணியாளர்களுக்கு நாம் மென்மையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர கடுகடுப்பான முகத்தோடு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இதைதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. யார் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, அவர்களோடு சகோதரத்துவமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், பழகிக் கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட பெரும்பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம்ம நினைக்கின்ற தருவாராக. இன்றைய கால சூழ்நிலையில் ஆட்சியாளர்கள், பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்பதெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் விட்டு வைத்திருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் அநீதி செய்தாலும் சரி அவனை உடனடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்க மாட்டான். மாறாக அவனுக்காக அவகாசம் கொடுப்பான். அவன் எப்படி திரும்பி வாழ்கின்றான், எப்படி அவன் மன்னிப்பு கேட்கின்றான் என்பதாக அவகாசம் கொடுப்பான். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆட்சியாளர்கள் வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக நமக்கு வக்ஃப் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. ஆனால் அந்த சூழ்ச்சிகளை போராட்டத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை வைத்திருக்கின்றான். நம்முடைய வெற்றிக்கு ஒரு சில வெற்றிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான் போராட்டத்தின் மூலமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேர்களை உடனே தண்டிக்க மாட்டான், மாறாக அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வஹீ கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீ கொடுத்தான். அப்படி வஹீ கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யா மூசா அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் ஒவ்வொரு வஸ்துக்களும் சரி, சூரியனும் சந்திரனும் உதிக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து வஸ்துக்களும் உங்களுக்காக துஆ செய்ய வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், இப்போ என்னுடைய அடியார்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னல்களும் சரி தொல்லைகளையும் சரி நீங்கள் பொறுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் உதிக்கக்கூடிய தருணத்தில் எல்லா வஸ்துக்களும் உங்களுக்கு துஆ செய்யும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றில் காணலாம். ஒரு இறைநேசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. மேன்மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரும் சேர்ந்தருவானாக. அப்படி கனவில் காணக்கூடிய தருணத்தில் இறைநேசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் மக்களோடு சேர்ந்து வாழ்கின்றேன், மக்களோடு சேர்ந்து வாழவா அல்லது அவர்களை விட்டும் ஒதுங்கி வாழவா? அதாவது உறவினர்களோடு அரவணைத்து சேர்ந்து வாழவா, அவர்களை ஒதுக்கிவிட்டு தன்னந்தனியாக வாழவா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், மக்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், அவர்கள் தரக்கூடிய இன்னல்களும் சரி சோதனைகளையும் சரி சகித்து மறைத்து மன்னித்து வாழுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.
தாயிஃப் நகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தாயிஃப் மக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னலகும் தொலைகள் எல்லாம் கொடுத்த போதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃப் மக்களை மன்னித்துதான் வாழ்ந்தார்கள், பழிவாங்கவில்லை என்பதாக நாம் காணலாம். ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கின்றேன், ஆனால் அவர்கள் எனக்கு உபகாரம் செய்யாமல் உபத்திரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், என்னை உறவினரோடு சேர்த்துக் கொள்ள மாட்டிருக்கின்றார்கள், என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு அறிவுரை சொல்கின்றார்கள், நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள், அரவணைத்து வாழுங்கள், அவர்கள் என்ன குற்றங்களோ என்ன குறைகளோ செய்தாலும் சரி, கஷ்டங்கள் கொடுத்தாலும் சரி, அது அனைத்தையும் நீங்கள் சகித்து மறைத்து மன்னித்து வாழுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்ஜிதாவில் இருக்கக்கூடிய தருணத்தில் அபூ ஜஹல் என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒட்டகத்தினுடைய குடல்களை எல்லாம் தூக்கி போட்டான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநீதம் செய்தான். அப்படி இருந்த போதிலும் கூட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறு பிரயாயத்தில் இருக்கின்றார்கள், சிறு வயதுடையவர்களாக இருக்கின்றார்கள். தன்னுடைய வாப்பானுடைய மேல் நஜிசு கடந்த போதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலில் இருந்தது எல்லாம் அகற்றினார்கள் என்பதாக நாம் ஒன்றாக காணலாம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு அபூ ஜஹலுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்கின்றார்கள், இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தையை பற்றி நீங்கள் குறை காணாதீர்கள், குறை சொல்லாதீர்கள், அவர்களை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு தந்தையை பற்றி மகனிடத்தில் சொன்னோம் என்று சொன்னால் அவருக்கு கோபம் வரும், மனஸ்தாபம், மன உளைச்சல் எல்லாம் ஏற்படும். அதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் இப்படி ஒரு அறிவுரை செய்தார்கள் என்பதாக நாம் அதனால் காணலாம். புகாரில் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். இமாமா நாட்டு அரசர் சுமாமா என்று சொல்வார்கள். அந்த சுமாமா என்பவன் இஸ்லாத்தின் மீது கடும் விரோதியாக இருந்தான், எதிரியாக இருந்தான். இஸ்லாத்தை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, சஹாபாக்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. சஹாபாக்கள் இமாமா நாட்டுக்கு வியாபாரத்தில் சென்றிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் அனைவர்களையும் அவன் கொலை செய்து விடுவான். இப்படி இருக்கின்ற நேரத்தில் சஹாபாக்களின் மூலியமாக யமாமா நாட்டு அரசர் சுமாமா கைது செய்யப்படுகின்றார், சிறைப்பிடிக்கப்படுகின்றார். சிறைப்பிடித்தது மாத்திரமல்லாமல் சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியில் கட்டப்பட்டிருக்கின்றார். மஸ்ஜிது நபவியில் சஹாபாக்களின் மூலியமாக அந்த சுமாமா என்பவன் கட்டி வைக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார்கள். பார்க்கின்ற பொழுது யமாமா நாட்டு அரசர் கட்டப்பட்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாம் கொண்டு விட்டானே என்பதற்காக உடனே பழிவாங்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரிடத்தில் சொல்கின்றார்கள், சுமாமா என்பவரிடத்தில் சொல்கின்றார்கள், நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள், 3 நாள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த 3 நாட்களும் கழிகின்றது. 3 நாட்கள் கழித்ததற்கு பின்னரும் அந்த சுமாமா என்பவன் இஸ்லாத்தை தருவவில்லை. சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த நபரை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், அவர் சென்று விடட்டும் என்பதாக சொல்கின்ற பொழுது அதே போன்று சஹாபாக்களும் செய்கின்றார்கள். அவிழ்த்து விட்டதுதான் தெரியும். ஆனால் அந்த சுமாமா என்பவன் உடனே ஓடோடி செய்கின்றான். ஓடோடி சென்றது மாத்திரமல்லாமல் ஒரு தோட்டத்திற்கு சென்று தன்னுடைய தலை நனைகின்ற அளவிற்கு தண்ணீரை ஊற்றுகின்றார். ஊற்றிவிட்டு மஸ்ஜித் நபவியை நோக்கி வருகின்றார். இமாமா என்பவர் வருகின்றார். வருகின்ற ஒன்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவினான் என்பதாக வரலாற்றுகளில் காணலாம். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுக்கு இஸ்லாம் என்றாலே பிடிக்காது, கடும் விரோதியாக இருக்கின்றீர்கள், சஹாபாக்களையும் பிடிக்காது, அவர்கள் அனைவர்களையும் வியாபாரத்துக்காக அவங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற பொழுது அனைவரும் நீங்கள் கட்டளை செய்தீர்கள், எப்படி நீங்கள் இஸ்லாத்திற்கு நீங்கள் வந்தீர்கள், காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது ஹதீஸ்கள் பதிவு செய்வார்கள். அவர் சொன்னதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயம் தான் நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணம், பெரிதும் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள் தான், அவர்களுடைய மன்னிப்பும் பக்குவம் தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் சரி, இன்னல்கள் கொடுத்த போதிலும் கூட யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தண்டிக்கவில்லை, மாறாக அவர்களுடைய குறைகளை மன்னித்தது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய குறைகளை அனைத்தும் மறந்து விட்டார்கள் என்பதாக வரலாற்றில் காணலாம். ஆக அந்த குணம்தான் என்னை இஸ்லாத்திற்கு வருவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, நாமும் சரி, நம்மிடத்தில் யார் வந்து எது கேட்டாலும் சரி, நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை நாம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படியும் இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருந்து விட வேண்டும். இதைதான் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி காட்டிருக்கின்றது. அப்படி அல்லாமல் அவர்களை நாம் வன்மையாக கண்டித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கண்டித்து விடுவான். அதே போன்று ஒருவருடைய குறையை நாம் மன்னித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குறையை மன்னிப்பான், பகிரங்கப்படுத்த மாட்டான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அன்றைய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, வாழும் காலகட்டத்தில் அனைவர்களையும் மன்னித்து அவர்களை அனுசரித்து அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம நேரமும் தந்திரப்படுவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லக்கூடிய மக்களாகும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வாழ்க்கையில் பல தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனவ்வரா சென்று குடும்பத்தோடு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளுக்கு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.